நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. மனைவியுடன் ஷாப்பிங் சென்ற இளைஞர் வயலுக்குள் கொடூரமான முறையில் உயிரிழந்து கிடந்த அதிர்ச்சி. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வெளிவந்த உண்மை. பியர் பாட்டிலால் 36 முறை வயிற்றை குத்தி கிழித்த பயங்கரம். கணவன் உயிர் துடிப்பதை காதலனுக்கு வீடியோ காலில் காட்டி கொண்டாடிய ராட்சச மனைவி. இளைஞர் கொடூரமாக கொல்லப்பட்டது ஏன்? கொலையின் பின்னணி என்ன? புர்ஹான்பூர்ல ITI காலேஜுக்கு பக்கத்துல இருக்கிற வயலுக்குள்ள இளைஞர் ஒருத்தர் கொடூரமான முறையில இறந்து கிடக்கிறதா அவ்வழியா போனவங்க போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு உடனே போலீஸ் அங்க வந்து பார்த்தப்போ இளைஞரை யாரோ கொன்னு போட்டுட்டு உடல்ல கல்ல கட்டி வயலுக்குள்ள வீசி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் விசாரணையில இறங்கியிருக்காங்க. முதல்ல அந்த இளைஞர் யாருன்னு தெரிஞ்சாதான் அவரை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்னு யோசிச்ச போலீஸ் கடந்த சில நாட்களா சுற்று வட்டார போலீஸ் ஸ்டேஷன்ல இளைஞரை காணோம்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணியிருக்காங்க. அப்போ மத்திய பிரதேசம் சாபூர் நகரை சேர்ந்த ராகுல் குமார 4 நாளா காணோம்னு அவங்களுடைய பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தது தெரிய வந்திருக்கு. உடனே ராகுல் குமாருடைய பெற்றோரை ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு வயலுக்குள்ள கிடந்த சடலத்தை காட்டியிருக்காங்க போலீஸ். சடலத்தை பார்த்த பெற்றோர் அது ராகுல் குமார் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் கேஸை மர்டர் கேஸா மாத்தின போலீஸ் ராகுல் குமாரை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு புலன் விசாரணையில இறங்கினாங்க. மார்ச் 13ஆம் தேதி காலையில ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பின ராகுலும் அவருடைய மனைவியும் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பல. பல இடங்கள்ல தேடியும் கிடைக்காததால ராகுலுடைய பெற்றோர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருக்காங்க. அதே நேரம் கணவர் உயிரிழந்திருக்காரு, மனைவிய காணோம். இதுலயும் எங்கேயோ இடிக்குதுன்னு போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்கு. இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை கண்டுபிடிக்கிறதுக்காக சடலம் மீட்கப்பட்ட ஏரியாவில் உள்ள CCTV கேமராக்களை ஆய்வு செஞ்சப்போ ராகுல 2 பேரு தரன்னு பைக்ல வயலுக்கு இழுத்துட்டு வந்த காட்சி பதிவாகி இருந்திருக்கு. அந்த பைக்ல வந்த 2 பேர்ல ஒருத்தரை மடக்கி பிடிச்ச போலீஸ் அவன் கிட்ட விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் போலீஸுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கு. சாபூர் நகரை சேர்ந்த 25 வயசான ராகுல் குமாருக்கும் திருமண வயது பூர்த்தியடையாத 16 வயது சிறுமிக்கும் 4 மாசத்துக்கு முன்னாடிதான் கல்யாணம் நடந்திருக்கு. பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்திருக்காங்க. சிறுமி ஏற்கனவே 23 வயசான யுவராஜ 2 வருஷமா காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த காதலுக்கு சிறுமியோட வீட்டுல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. வீட்டுல என்னதான் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் தன்னுடைய காதல்ல விடாப்பிடியா இருந்த சிறுமி வீட்டுல பார்த்த மாப்பிள்ளையான ராகுல கல்யாணம் பண்றதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஏன்னா ராகுல் வசதியான வீட்டு பையன். இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு வெளியூர் போய் காதலன் யுவராஜ் கூட சந்தோஷமா வாழலாம்னு சிறுமி மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. ஆனா அந்த திட்டம் எல்லாமே கனவாவே போயிடுச்சு. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு ஒரே வாரத்துல சிறுமியுடைய களவாணித்தனம் எல்லாமே ராகுலுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ இப்படி இருப்பன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன்னு பயங்கரமா சத்தம் போட்டிருக்காரு ராகுல். அதே சமயம் இனிமே யுவராஜ் கிட்ட பேசக்கூடாதுன்னும் வீட்டை விட்டு வெளியவே போக கூடாதுன்னும் ராகுல் கண்டிஷன் போட்டிருக்காரு. அதுல இருந்து தினமும் கணவன் மனைவி இடையில பிரச்சனையாவே இருந்திருக்கு. கணவனுடைய பணத்தை ஆட்டைய போட்டுட்டு காதலன் யுவராஜ் கூட சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா ராகுல் இப்படி பண்றது சிறுமிய பத்திரகாளியாவே மாத்தி இருக்குது. அப்பதான் காதலன் கூட சேர்ந்து ஒரு மர்டர் பிளான் போட்டிருக்காங்க.
எப்படியாவது ராகுலுடைய கதையை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவருடைய சொத்தை ஆட்டைய போட்டுட்டு நாம 2 பேரும் பணக்கார வாழ்க்கை வாழலாம்னு சிறுமி யுவராஜ் கிட்ட சொல்லியிருக்காங்க. காதலி சொன்னதை கேட்டதும் ராகுல் கதையை முடிக்க 2 பேரை செட் பண்ணியிருக்கான் யுவராஜ். ராகுல் கிட்ட எப்பவும் எரிஞ்சு விழுற சிறுமி சம்பவத்தன்னைக்கு மட்டும் ரொம்ப பாசமா பேசியிருக்காங்க. அது பாசம் இல்ல, அத்தனையும் வெளி வேஷம்னு தெரியாத ராகுல் நம்ம மனைவி திருந்திட்டான்னு ரொம்ப சந்தோஷமாகியிருக்காரு. அதுக்கு பிறகு ஷாப்பிங் போகலாம்னு சிறுமி கேட்டதும் உடனே ஓகே சொன்ன ராகுல் அடுத்த நொடியே புர்ஹான்பூர்ல உள்ள கடைக்கு மனைவியை அழைச்சிட்டு போயிருக்காரு. ஆனா மனைவி கையால தான் நம்ம உயிரே போக போகுதுங்கிறது ராகுலுக்கு அப்போ தெரியல. கணவன் மனைவி 2 பேரும் பைக்ல கடைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சிறுமி வேணும்னே செருப்பை கழட்டி கீழே போட்டுட்டு செருப்பு தவறி விழுந்துருச்சுன்னு கணவர்கிட்ட சொல்ல ராகுலும் பைக்கை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. சிறுமி செருப்பை எடுத்துட்டு வர மாதிரி போறதும் அந்த நேரத்துல 2 சின்ன பசங்க வந்து ராகுல சரமாரியா அடிச்சிருக்காங்க. அது மட்டுமில்லாம ஆள் நடமாட்டம் இல்லாத வயலுக்கு தரன்னு இழுத்துட்டு போய் அங்க இருந்த கல்லை எடுத்து ராகுல கண்மூடித்தனமா அடிச்சிருக்காங்க. தாலி கட்டின கணவன் கூட பார்க்காம ராகுலோட வயித்துல 36 முறை மது பாட்டிலால குத்தி கிழிச்சிருக்காங்க சிறுமி. அதுக்கு பிறகு காதலன் யுவராஜுக்கு வீடியோ கால் பண்ண சிறுமி கணவன் உயிருக்கு போராடுறத காட்டி ஆனந்தமா சிரிச்சிருக்காங்க. அதோட நம்மள இனிமே யாராலையும் பிரிக்கவே முடியாது செல்லம்னு சொல்லி அந்த நேரத்திலையும் ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி கேமராக்களை வச்சு கொலையாளிகளை பிடிச்சு விசாரணை பண்ணதுல தான் எல்லா உண்மைகளுமே வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. ராகுலுடைய மனைவியான சிறுமி, காதலன் யுவராஜ், 2 சிறுவர்கள்னு மொத்தம் 4 பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க போலீஸ். கணவனின் பாரத்தை குறைப்பதற்காக வேலை தேடி அலைந்த இளம்பெண் தான் படித்துக் கொண்டிருக்கும் கல்லூரியிலேயே ஹெல்பர் வேலை. இரவு நேரங்களில் மாணவி செல்போனிற்கு ஆபாச மெசேஜ் அனுப்பி டார்ச்சர் செய்த சிஇஓ. தனி அறையில் வைத்து மாணவி கையை பிடித்து இழுத்து பாலியல் தொல்லை. வக்ரம் பிடித்த அரக்கனை கைது செய்ததா போலீஸ்? பின்னணி என்ன? வழக்கம் போல வேலையை முடிச்சிட்டு நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு இளைஞர். அப்போ மனைவி சோஃபாவில் உட்கார்ந்துட்டு இருந்ததை பார்த்த இளைஞர் என்னமா ஆச்சு, ஏன் சோகமா இருக்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மனைவி எந்த பதிலும் சொல்லாம மௌனமாவே இருந்திருக்காங்க. வேலையில ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும், கொஞ்ச நேரத்துல அவளை சரியாகிடுவான்னு கணவரும் அவருடைய வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ இளம் பெண் திடீர்னு சத்தம் போட்டு அழுதுருக்காங்க. மனைவி அழுததை பார்த்து பதறின கணவர் அவங்க பக்கத்துல உட்கார்ந்து என்ன ஏதுன்னு தோண்டி துருவி விசாரிச்சிருக்காங்க. அப்போ மனைவி சொன்ன ஒவ்வொன்னும் இளைஞரை பதற வச்சிருக்குது. கோவை பெரிய நாயக்கன் பாளையத்தை சேர்ந்த 23 வயசான இளம்பெண்ணும் 27 வயசான இளைஞரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பெற்றோர் எதிர்ப்பையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்ட 2 பேரும் வாடகைக்கு வீடு எடுத்து வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. எல்லோர் முன்னாடியும் மனைவிய நல்லா பாத்துக்கணும், நம்ம இல்லைனாலும் யார்கிட்டையும் கையேந்த கூடாதுன்னு மனைவிய படிக்க வச்சிருக்காரு. அதுக்காக இளம் பெண்ணை பெட்டதபுரத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டுருக்காரு கணவன். இளம் பெண்ணும் படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு படிப்புல அதிக கவனம் செலுத்தி இருக்காங்க. மனைவிய படிக்க வைக்கிறதுக்காக இரவு பகல்னு பார்க்காம வேர்வை சிந்தி அதுல வர காசுல குடும்பத்தையும் நடத்தி மனைவிக்கு காலேஜ் ஃபீஸும் கட்டிட்டு இருந்திருக்காரு. கணவன் கஷ்டப்படுறத பார்த்து கண் கலங்கி போன இளம்பெண் நம்மளும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைம் வேலை கிடைக்குமான்னு உச்சி வெயில்ல தெருவா தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனா இளம்பெண் எதிர்பார்த்த மாதிரி எங்கேயுமே வேலை கிடைக்கல. அதனால இளம்பெண் ரொம்பவே நொந்து போயிருக்காங்க. அந்த நேரத்துல காலேஜ் வாசல்ல ஒரு போர்டு வச்சிருந்திருக்காங்க. மேனேஜ்மெண்ட்ல ஹெல்பர் வேலைக்கு பெண்கள் தேவைன்னு போர்டு ஒன்று இருந்திருக்கு. அந்த காலேஜ்ல சிஇஓவா இருக்கிற பிரசன்னா தான் வேலைக்கு ஆள் எடுப்பாராம். அதை தெரிஞ்சுக்கிட்ட மாணவி நேரா பிரசன்னா கேபினுக்கு போயிருக்காங்க.
இளம்பெண் உள்ள போகிறதுக்கு தயங்கிக்கிட்டே ரொம்ப நேரமா கேபின் வாசல்லையே நின்னுட்டு இருந்திருக்காங்க. அப்போ யதார்த்தமா வெளியே வந்த பிரசன்னா, என்னம்மா என்ன வேணும், எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அப்போ ஹெல்ப்பர் வேணும்னு வெளியே போர்டு இருக்கு, ஆள் எடுத்துட்டீங்களா சார்னு கேட்டிருக்காங்க. இல்லம்மா இன்னும் யாரையும் எடுக்கல, உனக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் வேணுமான்னு கேட்டிருக்காரு பிரசன்னா. எனக்கு இந்த வேலையை கொடுங்க சார், நான் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்த்து கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. படிக்கிற பொண்ணு, நீ எதுக்குமா வேலை பார்க்குற, அப்படி என்ன பண பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு பிரசன்னா. அப்போ தன்னுடைய கணவர் படுற கஷ்டத்தை ஒண்ணு விடாம மாணவி சொல்ல அவங்களுக்கு வேலையும் போட்டு கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் மாணவியும் காலேஜ் முடிச்சுட்டு மத்த நேரத்துல காலேஜ்ல இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. மாணவி கிட்ட முதல்ல நல்லவன் மாதிரி பேசி சிரிச்ச பிரசன்னா நாட்கள் போக போக மாணவி கிட்ட தவறான முறையில பேச ஆரம்பிச்சிருக்கான். மாணவிய தொட்டு தொட்டு பேசுறது, அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்றதுமா இருந்திருக்கான். பிரசன்னா நடந்துக்கிற விதத்தை பார்த்த மாணவி எதிர்த்து கேள்வி கேட்டா வேலை போயிடும்னு எதுவுமே பேசாம சைலண்டா இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இரவு நேரத்துல மாணவிக்கு வாட்ஸ்அப்ல அந்தரங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அனுப்பி ஆபாசமா பேசி இருக்காரு. CEO இப்படி பண்றாருன்னு காலேஜ்ல யார்கிட்டயாவது சொன்னா நம்மள தப்பா நினைப்பாங்கன்னு யார்கிட்டையும் சொல்லாம தனக்குள்ளேயே வச்சு குமுறிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த மாணவி. வழக்கம் போல 15ஆம் தேதி காலேஜ் முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்த மாணவிய தன்னுடைய கேபினுக்கு கூப்பிட்டிருக்காரு பிரசன்னா. மாணவியும் அவருடைய கேபினுக்கு போக அங்க கைய பிடிச்சு இழுத்து மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு மாணவி சத்தம் போடவே அவங்கள விட்டுட்ட பிரசன்னா இந்த சம்பவத்தை வெளியே சொன்னா வேலையும் போயிடும், இன்ஜினியர் டிகிரியும் வாங்க முடியாத மாதிரி பண்ணிடுவன்னு மிரட்டி இருக்காரு. அதுக்கு பிறகு கண்ணீரோட அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பின மாணவி தன்னோட கணவர்கிட்ட சொல்லி கதறி அழுதுருக்காங்க. உடனே மனைவி சொன்னதை வச்சு பெரிய நாயக்கன் பாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல கணவன் புகார் கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் பிரசன்னா மேல கேஸ் ஃபைல் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு வர்றாங்க. முழுமையான விசாரணை நடந்து முடிஞ்சாதான் உண்மையாவே என்ன நடந்தது அப்படிங்கிறது வெளிவரும்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க. 2 முறை திருமணமாகி 2 கணவர்களையும் பிரிந்த இளம்பெண் பார்க்கிங்கிற்கு சென்றபோது லோட்மேனுடன் பழக்கம். பழகிய 9வது நாளில் இளம்பெண் கழுத்தில் தாலி கட்டிய லோட்மேன் 3 மது பாட்டில்களை வாங்கி பங்கு பிரித்த போது பேச்சை மீறி எக்ஸ்ட்ரா ஒரு மது பாட்டிலை குடித்த இளம்பெண் ஆத்திரத்தில் உருட்டுக்கட்டையால் அடித்து இளம்பெண் கொலை. நல்லவன் போல நாடகமாடிய லோட்மேன் சிக்கியது எப்படி, நடந்தது என்ன? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. திடீர்னு அவங்க பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து மயங்கிட்டாங்கன்னு ஒருத்தர் 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தலையில அடிபட்டு மயங்கி கிடந்த அந்த பொண்ணை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. தலையில கட்டு போட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு பக்கம் சிகிச்சை நடந்துட்டு இருக்கப்போ தலையில விழுந்திருக்கிற அடி பாத்ரூம்ல விழுந்த மாதிரி தெரியலையேன்னு மருத்துவர்களுக்கு சந்தேகம் வந்திருக்குது. அதனால அந்த பொண்ணு கூட வந்த இளைஞர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு சரியா பதில் சொல்லாம மது போதையில உளறிக்கிட்டே இருந்திருக்காரு அந்த இளைஞர். அதுக்கு பிறகு போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க மருத்துவர்கள். உடனே அங்க வந்த போலீஸ் போதையில அளப்பறை கொடுத்துட்டு இருந்த அந்த இளைஞரை தனியா அழைச்சிட்டு வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை எப்படி உங்களுக்கு தெரியும், உங்க வீட்டுக்கு எப்ப வந்தாங்கன்னு கேட்டதுக்கு என்னோட தோழி தான் அந்த பொண்ணு, என்ன பாக்குறதுக்காக வந்தாங்க, அப்போ பாத்ரூம் போறப்போ வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த சில நிமிஷத்துல அவங்க பாத்ரூம்ல விழல, கிச்சன்ல விழுந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்படியே மாத்தி மாத்தி பேசினதால இளைஞர் தான் எதையோ மறைக்கிறாரு. அந்த பொண்ணு பாத்ரூம்ல வழுக்கி விழலங்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த இளைஞருக்கு போதை தெளிகிற வரைக்கும் பொறுமையா இருந்த போலீசார் அடுத்து விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருக்காங்க. அதுல பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஏரல் பக்கத்துல உள்ள பண்டாரவளைய சேர்ந்தவர் ஜெபா வைலட். 28 வயசான இவங்களுக்கு 2 கல்யாணமாகி 2 கணவர்களையுமே பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க.
இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த வழக்கு விசாரணைக்கு கோர்ட்டுக்கு வர்றப்போ பக்கத்துல உள்ள பார்க்குக்கு போய் பொழுதை கழிக்கிறது வழக்கம். அப்படி பார்க்குக்கு போறப்போ குருவிமேடு பகுதியை சேர்ந்த மாரிக்கனியை பார்த்திருக்காங்க ஜபா வயலட். அப்போ மாரிக்கனிக்கிட்ட உங்களை இங்க அடிக்கடி பார்க்கறேன்னு பேசியிருக்காங்க ஜபா வயலட். ஆமா, நானும் உங்களை அடிக்கடி பார்க்கறேன் ஏன்னு கேட்டிருக்காரு. அப்பதான் தனக்கு கல்யாணமாகி கணவரை பிரிஞ்சுட்டேன், அந்த கேஸுக்காக கோர்ட்டுக்கு வந்துட்டு போவேன், விசாரணைக்கு கூப்பிடுற வரைக்கும் பார்க்கல பொழுத கழிப்பன்னு சொல்லியிருக்காங்க ஜபா வயலட். எனக்கும் கல்யாணமாகி நானும் என்னோட மனைவியை பிரிஞ்சிட்டேன்னு சொன்ன மாரிக்கனி நான் லோடு மேனா வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 2 பேரும் செல்போன் எண்களை பரிமாறிக்கிட்டு பேசி இருக்காங்க. பேச ஆரம்பிச்ச 8வது நாளே நாம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு மாரிக்கனி சொன்னதும் உடனே பச்சை கொடி காட்டியிருக்காங்க ஜபா வயலட். 9வது நாள் காலையில தூத்துக்குடி டவுன்ல உள்ள ஒரு கோவில் முன்னால ஜபா வயலட்டுக்கு மாரிக்கனி தாலி கட்டியிருக்காரு. அடுத்து பிரியன்ட் நகர் 13வது தெருவில் உள்ள தன்னோட வீட்டுக்கு ஜபா வயலட்டை அழைச்சிட்டு வந்திருக்காரு மாரிக்கனி. வரும்போதே ஒயின் ஷாப்ல 3 மது பாட்டில்கள் வாங்கின மாரிக்கனி மதிய நேரத்துல ஜபா வயலட்டோட தனிமையில இருந்திருக்காரு. அடுத்து மது குடிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. எனக்கு 2 குவார்ட்டர், உனக்கு 1 குவார்ட்டர்னு மாரிக்கனி பங்கு பிரிச்சிருக்காரு. முதல்ல 2 பேருமே ஆளுக்கு 1 குவார்ட்டர் குடிச்சிருக்காங்க. அடுத்து மீதம் 1 இருந்திருக்கு, அதையும் எடுத்து குடிச்சிருக்காங்க ஜபா வயலட். அதை பார்த்து கடுப்பான மாரிக்கனி, நான் தான் முன்னாடியே சொன்னனே உனக்கு 1 எனக்கு 2ன்னு, அப்புறம் ஏன் எடுத்து குடிச்சன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. போதையில் இருந்த ஜபா வயலட், நீ சொன்னா நான் அப்படியே கேட்கணுமா? தாலி கட்டிட்டா நீ என்ன பெரிய இவனா? ஏற்கனவே 2 கணவர்களை ஓட விட்ட ஆளுதான், என்கிட்ட உன் அதிகாரமெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு பேசியிருக்காங்க. ஏற்கனவே குவார்ட்டர் போன கோபத்துல இருந்த மாரிக்கனி ஜபா வயலட் பேசினதை கேட்டு இன்னும் கடுப்பாகி இருக்காரு. அதனால பக்கத்துல கிடந்த ஒரு உருட்டு கட்டையை எடுத்து ஜபா வயலட் தலையில ஓங்கி அடிச்சிருக்காரு. அடிச்ச அடியில அப்படியே மயங்கி சுருண்டு விழுந்திருக்காங்க ஜபா வயலட். அடுத்து ஜபா வயலட் காலை பிடிச்சு பாத்ரூம்குள்ள இழுத்துட்டு போன மாரிக்கனி அவங்க கழுத்துல கிடந்த மஞ்ச கைத்தை அவுத்து எரிஞ்சிட்டு 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தங்க வீட்டுக்கு வந்தாங்க, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு தகவல் கொடுத்திருக்காரு. புது மஞ்ச கயிறுங்கிறதால கல்யாணம் பண்ணின விஷயம் வெளியே தெரியும், நடந்த எல்லா விஷயத்தையுமே வெளியே சொல்ற மாதிரி இருக்கும்னு அந்த போதையிலையும் உஷாரா காய் நகர்த்தி இருக்காரு மாரிக்கனி. ஆனா கேட்ட கேள்விக்கு மாத்தி மாத்தி உளறின மாரிக்கனி அவர் வாயாலேயே அத்தனை உண்மைகளையும் சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில 3 நாளா ட்ரீட்மெண்ட்ல இருந்த ஜபா வயலட் சிகிச்சை கை கொடுக்காததால உயிரிழந்துட்டாங்க. உருட்டு கட்டையால அடிச்சு கொலை பண்ணின லோடுமேன் சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்காரு. 8 நாள் பழக்கம், சொந்த பந்தம் யார்கிட்டையும் சொல்லாம 9வது நாள்ல கெட்டி மேளம், திருமணமான சில மணி நேரத்திலேயே 3வது கணவரால மண்டை உடைக்கப்பட்டு ஒரு பொண்ணோட உயிரே போயிருச்சு. ஹாஸ்டலில் இருந்து தான் பணிபுரியும் அலுவலகத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்த இளம்பெண், மது மற்றும் கஞ்சா போதையில் பின்தொடர்ந்து வந்த இளைஞர், இளம்பெண்ணின் கன்னத்தை கிள்ளி ஐ லவ் யூ செல் என்கிற இளைஞர் அத்துமீறியதால் அலறியடித்த இளம்பெண், இளைஞரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து உருட்டு கட்டையால் உரித்தெடுத்த பொதுமக்கள். இளம்பெண்ணை இளைஞர் பின்தொடர்ந்தது ஏன்? இளைஞருக்கும் இளம்பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? பரபரப்பான சென்னை டி நகர் சாலையில ஒரு இளம்பெண் செல்போன்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு வழி மறைச்ச ஒரு இளைஞர் அந்த பொண்ணுடைய கன்னத்தை கிள்ளி ஐ லவ் யூ செல்லம்னு சொல்லியிருக்கான். அப்படி ஒரு சம்பவம் நடக்குங்கிறத எதிர்பார்க்காத அந்த பொண்ணு பதறி போய் கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. அக்கம் பக்கத்துல நின்றுட்டு இருந்த ஆட்டோக்காரங்க, கடைக்காரங்க, பூ விற்கிற அம்மா, தள்ளுவண்டி கடை நடத்திட்டு இருக்கிற அம்மானு எல்லோரும் ஓடி வந்து அந்த இளைஞரை சுத்தி வளைச்சு பிடிச்சிருக்காங்க. அதுலயும் கடையில நின்றுட்டு இருந்த ஒரு அம்மா இளைஞர் அந்த இளம் பொண்ணுகிட்ட அத்துமீறினதை கண்ணால பார்த்ததால அவங்களுக்கு கோபம் தலைக்கேறி இருக்குது. ஏண்டா உனக்கு அக்கா தங்கச்சி இல்லையா? ஒரு பொண்ணுகிட்ட இப்படிதான் நடந்துப்பியா? என்ன தைரியம் இருந்தா அந்த பொண்ணோட கன்னத்தை கிள்ளுவன்னு கொந்தளிச்சிருக்காங்க.
இவனை இப்படியே விடக்கூடாது, போலீஸ்ல ஒப்படைச்சாதான் சரியா வரும்னு பக்கத்துல இருந்த கம்பத்துல கட்டி வச்சிருக்காங்க. பட்ட பகல்ல ஒரு பொண்ணு சாலையில நடந்து போறப்பயே நீ துணிச்சலா வேண்டாத வேலை பண்றன்னா, ராத்திரி நேரத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒரு பொண்ணு நடந்து போனா இதை விட மூர்க்கமா நடந்துக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு மக்கள் இளைஞரை அடிச்சு துவச்சிருக்காங்க. அதுலயும் தன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஆட்டோ டிரைவருடைய கைக்கு டைமிங்ல ஒரு உருட்டு கட்டை மாட்டியிருக்குது. அந்த உருட்டு கட்டையால இளைஞரை ஆவேசமா அடிச்சிருக்காரு. அதை தடுத்த மற்ற இளைஞர்கள் எதுவா இருந்தாலும் போலீஸ் வரட்டும், அப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க, நீங்க அடிக்காதீங்கன்னு தடுத்திருக்காங்க. மக்கள் எல்லோரும் அடிக்கிறப்போ நான் எதுவுமே பண்ணல, என்னை எதுக்கு அடிக்கிறீங்கன்னு எகிரி இருக்கான் அந்த இளைஞர். மக்களுடைய தர்ம அடிக்கு மத்தியில அங்க வந்த போலீசார் கம்பத்துல கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த இளைஞரை மீட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுல அந்த இளைஞருடைய பேர் விக்னேஷ் அப்படிங்கிறதும், டி நகர் தான் அவனுடைய ஏரியா அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. கஞ்சா மது போதையில சுத்தும் விக்னேஷ் இது மாதிரி பல பெண்கள் கிட்ட அடிக்கடி அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுது. எந்நேரமும் போதையில இருக்கிற விக்னேஷ பல முறை போலீசாரும் வான் பண்ணி அனுப்பினாலும் திரும்ப திரும்ப அதையே பண்ணிட்டு இருக்கிறதாவும் தெரியுது. அதனால இந்த முறை விக்னேஷுக்கு நல்ல தண்டனை கொடுத்தாதான் திருந்துவான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு முடிவோட அழைச்சிட்டு போயிருக்காங்க போலீசார். இதுக்கிடையில இளைஞர் அத்துமீறின அந்த பொண்ணை பத்தியும் விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அதுல திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த 24 வயசான அந்த பொண்ணு டி நகர் கிரி சாலையில உள்ள ஹாஸ்டல்ல தங்கியிருந்து ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறதும், வழக்கம் போல காலையில 9:45 மணிக்கு ஆபீஸுக்கு நடந்து போயிட்டு இருந்ததும் தெரிய வந்திருக்குது. அப்பதான் இளைஞர் விக்னேஷ் அந்த பொண்ணுடைய கன்னத்தை கிள்ளி எல்லை மீறினதும் தெரிய வந்திருக்குது. அதுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு கொடுத்த புகார் அடிப்படையில விக்னேஷ் மேல வழக்கு பதிவு பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க போலீஸ். பகல் நேரத்திலேயே ஒரு பொண்ணால சாலையில நடந்து போக முடியலன்னா இரவு நேரத்துல எப்படி அவங்களால தைரியமா நடந்து போக முடியும்னு கேள்வி எழுப்பும் பலரும் இளைஞர் விக்னேஷ்க்கு கொடுக்கிற தண்டனை இது போன்று எல்லை மீறும் ஆண்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும்னு ஆவேசமா சொல்லியிருக்காங்க. 6வது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்ட தாய். இளநீர் வெட்டும் கொடுவாளால் கழுத்தறுக்கப்பட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக கிடந்த 2 மகன்கள். இளம்பெண் அறையிலிருந்து கைப்பற்றப்பட்ட கடிதம். தாய் தற்கொலை செய்து கொண்டது ஏன்? 2 மகன்களின் கழுத்தையும் கொடுவாளால் அறுத்தது யார்? லெட்டரில் எழுதப்பட்டிருந்தது என்ன? எங்க வீட்டு பக்கத்துல உள்ள 6வது மாடியில இருந்து இளம்பெண் ஒருத்தங்க கீழே குதிச்சுட்டாங்க, சீக்கிரம் வாங்க சார்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. உடனே சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தப்போ இளம்பெண் தலையில அடிபட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருக்காங்க. அதே நேரம் அவங்க கையில ரத்தம் படிஞ்ச கொடுவாள் ஒண்ணு இருந்திருக்கு. சந்தேகத்தோட இளம்பெண் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா பெட்ரூம்ல உள்ள பெட்ல அவங்களுடைய 2 பசங்களும் கழுத்து அறுக்கப்பட்டு கொடூரமா உயிரிழந்திருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் போலீசார் குழம்பி போய் நின்றுட்டு இருந்தப்பதான் வீட்டுல இருந்த ஒரு லெட்டர் போலீஸ் கையில சிக்கியிருக்கு. அந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் தான் போலீஸுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கு. ஆந்திர மாநிலம் ஹைதராபாத் பக்கத்துல உள்ள ஜிடி மெட்லா பகுதியை சேர்ந்த 35 வயசான தேஜஸ்வினி காதலிச்ச நபரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த தம்பதிக்கு 11 வயசுல ஹர்ஷித் ரெட்டிங்கிற ஒரு மகனும் 8 வயசுல ஆசிஸ்ங்கிற இன்னொரு மகனும் இருக்காங்க. தேஜஸ்வினியோட கணவர் பிரைவேட் கம்பெனில பெரிய பொசிஷன்ல இருக்கிறதா சொல்லப்படுது. கொஞ்ச நாள்ல தேஜஸ்வினியோட கணவருக்கு அதை விட பெரிய ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. பதவி உயர உயர இளைஞர் அடிக்கடி வெளியூருக்கு போயிட்டு வந்திருக்காரு. இது தேஜஸ்வினிக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால கணவன் மனைவி இடையில அடிக்கடி சண்டை வந்திருக்குது. வெளியூர் போறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போறதுன்னு மனைவி குழந்தைகளை கவனிக்காம இருந்திருக்காரு இளைஞர். அது மட்டுமில்லாம குடி பழக்கத்துக்கு அடிமையானவருக்கு வேற பொண்ணு கூட பழக்கம் ஏற்பட்டதா சொல்லப்படுது.
வேலை விஷயமா போறேன்னு அடிக்கடி வெளியூருக்கு கிளம்பி போய் அந்த பொண்ணு கூட தங்கி இருந்ததா கூறப்படுது. எப்பவாவது ஒரு நாள் தான் வீட்டுக்கு வந்து மனைவி பிள்ளைகளோட இருந்திருக்காரு. ஒரு நாள் தேஜஸ்வினி தெருவுல கடைக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ எதிரில் வந்த அவங்களுடைய கணவருடைய ஃப்ரெண்டு சொன்ன விஷயத்தை கேட்டதும் தேஜஸ்வினிக்கு கண்ணுல இருந்து சாறை சாறையா கண்ணீர் கொட்டி இருக்குது. கணவருக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கிறதாவும் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அந்த பொண்ணுக்கு கொடுப்பதாவும் சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த கணவருடைய சட்டையை பிடிச்சு சத்தம் போட்டிருக்காங்க தேஜஸ்வினி. மனைவி தன்னுடைய சட்டையை பிடிச்சதும் டென்ஷன் ஆன இளைஞர் தேஜஸ்வினியை பிடிச்சு கீழே தள்ளி சர மாரியா அடிச்சிருக்காரு. நான் அப்படிதான் அந்த பொண்ணுகிட்ட பேசுவேன், நெருங்கி பழகுவேன். எனக்கு உன்னை விட அந்த பொண்ணை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு இஷ்டம் இருந்தா என் கூட இரு, இல்லைனா உன்னோட பசங்களை கூப்பிட்டுட்டு தாராளமா வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டே இருன்னு சொல்லியிருக்காரு கணவர். அந்த வார்த்தைகளை கேட்டதும் தேஜஸ்வினி ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்க. நம்ம கிட்ட எதுவுமே இல்ல, பசங்களை கூப்பிட்டுட்டு எங்க போறதுன்னு தெரியாம வீட்டுல கணவன் கூடவே இருந்திருக்காங்க. ஆனா மனைவி முன்னாடியே அந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணியிருக்காரு இளைஞர். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்து வந்த தேஜஸ்வினி ஒரு கட்டத்துல நீயும் வேணாம், நீ கட்டுன தாலியும் வேண்டாம்னு கழட்டி தூக்கி போட தன்னோட 2 பசங்களை கூப்பிட்டுட்டு வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க. எந்த சப்போர்ட்டும் இல்லாம பசங்களை பார்த்துக்க முடியாம தவிச்சிருக்காங்க தேஜஸ்வினி. காதலிச்சு கல்யாணம் பண்ண கணவர் இப்படி பண்ணிட்டாருங்கிற தேஜஸ்வினிக்கு தாங்க முடியாத மன வலியை ஏற்படுத்தி இருக்கு. கணவருக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைச்சு வெளியூர் போக ஆரம்பிச்சாரோ அந்த செகண்டோட தேஜஸ்வினியோட வாழ்க்கையில இருந்த சந்தோஷம் சுக்கு நூறா நொறுங்கி காணாம போயிருக்கு. இந்த சம்பவத்திலிருந்து மீண்டு வர முடியாம தேஜஸ்வினி விபரீத முடிவு எடுத்திருக்காங்க. தன்னோட 2 மகன்களையும் இளநீர் வெட்டுற கொடுவாளை எடுத்து கழுத்துல வெட்டி தானும் வீட்டு மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணியிருக்காங்க. நடந்த அத்தனை விஷயமும் இளம்பெண் வீட்டில இருந்து கைப்பற்றின ஒரே ஒரு லெட்டர் மூலமா தான் தெரிய வந்திருக்கு. தேஜஸ்வினியோட கணவரை கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க போலீசார். கணவனுடைய தகாத உறவால 2 மகன்கள் உயிர் போனதோட மனைவியோட உயிரும் போயிருச்சு. மனைவியை உருகி காதலிச்சு கல்யாணம் பண்ணின தேஜஸ்வினியோட கணவர் ஒரு நிமிஷம் அந்த காதலையும் மகன்களையும் நினைச்சு பார்த்திருந்தா இன்னைக்கு குடும்பமே அழிஞ்சிருக்காது. தேஜஸ்வினி இப்படி ஒரு விபரீத முடிவும் எடுத்திருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும், பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.